सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। मन्दस्मितमुकाम्बोजं महनीयगुणार्णवं मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरं भक्तवात्सल्यजलधिं परमानन्दविग्रहं ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञानसिद्धये। உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனி। सद्गुरुनाथ महाराज की जय। ஸ்ரீ ஞானானந்த வச்சனாமிர்தத்தில் இன்றைக்கு நாம் எடுத்துக்கக்கூடிய சத்சங்கத்தில் 1960 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஸ்ரீ அருணகிரிநாதருடைய ஸ்மரண தினம் நினைவு நாள் கொண்டாடி இருக்கா. அதுக்கு சுவாமி அழைச்சிருக்கான். சுவாமி திருவண்ணாமலை போயிருக்கார். அப்போ அங்கே அவர் பேசின அந்த அருள் உரை, அந்த உபன்யாசம் ஞான இன்ப வழியில் கொடுக்கப்பட்டிருக்கு. திருவண்ணாமலைக்கு முத நாளே அவன் அழைச்சி சுவாமி போயிட்டாராம். 15ஆம் தேதி தான் ஃபங்க்ஷன். அதுக்கு முன்னாடியே போயிட்டு ரமணாசிரமத்துலேயும் அழைச்சிருக்கா. ரமணாசிரமத்துக்கு சுவாமி போயிருக்கார். ரமண பகவானுக்கும் தனக்கும் உள்ள தொடர்புகள்லாம் பற்றி சுவாமி அதில் சொல்லியிருக்கார். விருப்பாட்சி குகையில் இருந்தபோது சுவாமி அப்போ போலூர் சம்பத்கிரியிலேருந்து பிரதிதினம் ராத்திரி ஏகாந்தமாக சந்திச்சு பேசியிருக்கோம்னு சொல்கிறார். அப்போ ரமண பகவான் பேசாத காலம். எப்படி பேசியிருப்பா அப்படின்னா, பேச்சு அவசியம் இல்லாத ஒரு பேச்சு. சாமி ஒரு தடவை சொன்னாராம், உங்கள் குருவை நீங்கள் பார்த்தபோது நீங்கள் சின்ன பையன் இல்லையோ, 8 வயசு பையன் இல்லையோ? ஆமாம். அவர் காஷ்மீர்லேருந்து ஜோதிர்மடத்து சங்கராச்சாரியராக வந்தவர். சம்ஸ்கிருதமோ ஹிந்தியோ அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்குமோ. நீங்கள் கர்நாடகாவிலேருந்து ஒரு கிராமத்துலேருந்து வீட்டை விட்டு கிளம்பி ஓடி போயிட்டேள். 2 பேரும் எப்படி பேசிட்டேன்னு கேட்டாராம். சாமி சிரிச்சுட்டே 2 ஊமைகள் பேசிக்கிறாப்புல பேசிட்டோம் அப்படின்னாராம். அதனால் மௌன பாஷை, ஒரே மாதிரியான பாவம் இருக்கிற 2 பேர் சந்திச்சுக்கும் போது பேச்சுக்கு அவசியம் இல்லை. புரிஞ்சிக்காதவர்களோட எவ்வளோ நேரம் பேசினாலும் பிரயோஜனம் இல்லை. அவள் சொன்னதே சொல்லிட்டு இருப்பா, நம்ம சொன்னது ஒன்றும் அங்கே ஏறாது. புரிஞ்சிருக்குன்னு விட்டால் ஜாட போகும். அதுதான் சனகாதிகளுக்கு தட்சிணாமூர்த்தி மௌனத்தினால் உபதேசம் பண்ணார்னு எப்படி சொல்கிறது அப்படின்னா, இங்கே சனகாதிகளுக்கு மௌன உபதேசம் பண்ணிட்டு இருக்கார் தட்சிணாமூர்த்தி. அவளுக்கும் அவர் என்ன சொல்ல வராருன்னு புரிகிறது அவரோட கிருபையால். அந்த மாதிரி உயர்ந்த நிலையில் இருக்கிறவாளுக்கு மணிக்கணக்காக சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாது. அப்படி திருவண்ணாமலை ரமணாசிரமத்தில் தான் விருப்பாட்சி குகையில் ரமண பகவானை பார்த்த விஷயங்கள்லாம் சுவாமி சொல்லிட்டு, இன்றைக்கும் ரமணாசிரமத்தில் சூக்ஷ்ம ரூபத்தில் ரமண பகவான் இருந்து யாரெல்லாம் ஒரு ஆத்ம தாகத்தோட ஆன்மீக பசியோடு வராளோ, நாட்டத்தோடு வராளோ அவளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னார். இது அங்கே மட்டும் பொருந்துறதில்லை. மகான்கள் எந்தெந்த இடத்துலலாம் அதிஷ்டானமாக இருக்காளோ, எங்கெங்கெல்லாம் பாதுகாரூபமாக இருக்காளோ, எங்கெல்லாம் ஆராதிக்கப்படுறாளோ அந்த இடங்கள்லாம் சாநித்தியம் இருக்கும். அந்த சாநித்தியம் அங்கே உண்மையான பக்தியோடு போகிறவாளுக்கு சர்வ நிச்சயமாக அனுகிரகம் பண்ணும். என்ன பண்ணும்னா, மோட்சத்துக்கு வழிங்கிறது மட்டும் இல்லை, இங்கேயும் கொடுக்கும் அங்கேயும் கொடுக்கும். அப்படி அங்கே ரமணாசிரமத்தில் பேசிவிட்டு
சுவாமி அதுக்கப்புறம் கோவிலுக்கு வரார். ஒரு சமயம் அந்த மூவியோட கிளிப்பிங் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது. திருவண்ணாமலை கோவிலில் பூரண கும்பம் கொடுத்து வெண்கொற்ற கொடையோடு சுவாமி அப்படி வரவேற்று அழிச்சுன்னு போகிறா. நிறைய வைதிகாள் பக்தாள் சிவனடியார்கள்லாம் இருக்கா. அவளுக்கு நடுவில் பிள்ளையார் மாதிரி குழந்தை மாதிரி வர்றார் சுவாமி அழகா. சன்னதிக்கு போகும்போது ஒரு பெரியவா வந்தால் கற்பூரார்த்தி பண்ணி வைப்பா, அது வழக்கம். பிரசாதம் கொடுப்பா. இப்போ நம்மளாம் கோவிலுக்கு போனோம்னா அர்ச்சகருக்கு நமக்கு பிரசாதம் கொடுக்குறார். ஒரு பெரிய மனுஷா விஐபின்னு வந்தால் உடனே சுவாமிகிட்டேருந்து ஒரு மாலை எடுத்து போடுவா. அவள் ரொம்ப பெரியவாளாக இருந்தால் பரிவட்டம் கட்டுறது, சால்வை போத்துறது, அப்படி மரியாதைகள்லாம் இருக்கும். சுவாமி நிவேதனம் பண்ண பழங்கள்லாம் கொடுப்பா, எல்லாம் பண்ணுவாள். விபூதி குங்குமம் வந்து கையில் கொடுத்துட்டு அப்புறம் பொட்டலமாகவும் தனியாக கொடுப்பா. சன்னியாசிகளுக்கு எப்படி கொடுக்கறதுன்னு அது ஒரு சம்பிரதாயம் இருக்கான். அவளுக்கு நம்ம இப்படி கொடுத்து அவள் அப்படி வாங்கக்கூடாது. அவள் கை வந்து கீழே போகக்கூடாது. ஏன்னா உலகத்தில் எல்லா பந்தங்களையும் விட்டுட்டு வைராக்கிய நிலையில் இருக்கிற சன்னியாசிகள் சிவபெருமானோட ரூபமாகவே வழிபடப்படுறான்னு திருமூலர் சொல்கிறார். சிவனே சிவஞானி அப்படிங்கிறார். அதனால் அந்த மாதிரி பற்றில்லாத ஞானிகளோட நிலைங்கிறது பரமேஸ்வரனோட நிலை. இப்போ அவளுக்கு கொடுக்க மாட்டான். நீங்கள் எங்கேயா கோயிலில் பார்த்துட்டா மகான்கள் சாதுக்கெல்லாம் வந்து அப்படி நீட்டிடுவான், அவள் தான் எடுத்துப்பாள். சில கோவிலில் என்ன பண்ணுவா அப்படின்னா ஒரு இலையில விபூதியை வச்சு அப்படி நீட்டுவாள். அவள் அப்படியே இலையோடு எடுத்துன்னு கொஞ்சம் எடுத்துட்டு பாக்கி எல்லாருக்கும் கொடுத்துடுவாள். அன்னைக்கு யார் அருணாச்சலேஸ்வர் கோவில் அர்ச்சனை பண்ணியிருக்காரோ அவருக்கு இந்த சம்பிரதாயம் மறந்து போயிடுத்தா இல்லை சுவாமியோட மகிமை தெரியலையான்னு தெரியல. அவர் என்ன பண்ணியிருக்கார், விபூதி கொடுக்கறதுக்காக அந்த விபூதி கிண்ணத்தில் கையை வச்சு விட்டார். எனக்கு போய் நீ விபூதி கொடுக்கறதாவது அப்படின்னு சுவாமி சொல்ல மாட்டார். கொடுத்ததை வாங்கிக்கலாம், வாங்கிண்டா இவர் இருக்கிற சன்னியாச ஆசிரம தர்மத்துக்கு அது மாறுதல், அவருக்கும் அது நல்லதில்லை. அவருக்கு தெரியலங்கிறத அறிவுறுத்தி சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. சுவாமியுடைய சிஸ்டமே ரொம்ப ஒரு டிப்ளமேட்டிக்னு சொல்லுவா தெரியுமா, ரொம்ப பண்போட நாகரிகமாக இருக்கும். ஒருத்தர் பண்ணுற தப்பை திருத்துறது கூட பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தெரியாது. அப்படி நாசூக்க சொல்றார், யாரையும் மட்டம் தட்டப்படாது, யாரையும் மனசு நோகும்படியாக பண்ணக்கூடாது. அது மாதிரி ஒரு பண்பு அவள்கிட்ட தானே கற்றுக்கணும் நம்ம. அவர் விபூதி எடுத்துட்ட அவளுக்கெல்லாம் ஆதி சைவர்கள்னு பேர். சிவாச்சாரியாலாம் சிவபெருமானுடைய நேரடி அருள் பெற்றவான அவளுக்கு ஒரு மரியாதை. அதனால முப்போதும் திருமேனி தீண்டுவார் கடியேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்கிறார். கோவிலுக்குள்ளே போய், அதாவது ஆகமப்படியோ வைதீகப்படியோ பிரதிஷ்டை பண்ணப்பட்ட கோவிலில், ஆகம கோவில்னா சைவ கோவிலில் சிவதீட்சை வாங்கிட்டு இருக்கணும், வைஷ்ணவ கோவில்னா அந்த வைஷ்ணவ ஆகம தீட்சை வாங்கிட்டு இருக்கணும், வைதீக சம்பிரதாய பிரதிஷ்டை கோவில்னா வேத அத்தியனம் பண்ணியிருக்கணும். இது ஆகம வைதீக கோவிலுக்கான நியமம். சாதாரணமாக ஒரு கோவில் அப்படின்னு இருக்கும்போது பக்தி ஸ்ரத்த உள்ளவா பூஜை பண்ணுறா, அது அந்த ஊர் ஜனங்களை பொறுத்தது. ஆகம கோவில்கள்லாம் வந்து சைவ கோவிலில் சிவாச்சாரியாலாக தான் இருக்கணும், யாரோ ஒருத்தர் போய் பூஜை பண்ணிட முடியாது. வைஷ்ணவ கோவில்னா அது வைகானச ஆகமமா பாஞ்சராத்திர ஆகமமான்னு தெரிஞ்சு அந்த ஆகமப்படி யார் வந்து பயிற்சி பெற்றிருக்காளோ அந்த வைஷ்ணவ பட்டாச்சாரியால் தான் பூஜை பண்ண முடியும், எல்லாரும் பண்ணிட முடியாது. அவள் ஆதி சைவர்கள்னு பேர் அவளுக்கு. அந்த ஆதி சைவர்கள் மரபில் வந்தவர் தான் சடையனார், அவருடைய மனைவி இசைஞானியார், அவளுக்கு பிறந்த குழந்தை தான் சுந்தரமூர்த்தி சுவாமி. அவர் விபூதி எடுக்கிறார். சுவாமி என்ன பண்ண, அவர் கை மேல் அப்படி கையை வச்சு அவர் பார்த்து அழகாக மந்தஹாசமாக சிரிச்சுண்டு, அது ஆதி சிவம், இது அநாதி சிவம், அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு முடிஞ்சு வச்சு. என்ன அழகு, எவ்வளவு அர்த்தம் அதில். நீ சாதாரண ஆள் இல்லைப்பா, நீ சிவாச்சாரியா, அதுக்கான மரியாதை நான் உனக்கு கொடுக்குறேன். இது ஆதி சிவம், இங்கே இருக்கிறது என்ன அநாதி சிவம்.
அது அப்படியே இருக்கட்டும்னார். மறுக்கவும் இல்லை, ஏற்றுக்கவும் இல்லை. அந்த அந்த சின்ன மெசேஜை அவர் புரிஞ்சுட்டார். சிவாச்சாரியர்களுக்கு தெரிஞ்சு போயிடுது தப்புன்னு. அப்புறம் டக்குனு இலையில வச்சு கொடுத்தார். சுவாமி சிரிச்சுட்டு எடுத்துட்டு விட்டார். அதுக்கப்புறம் அந்த விழா மேடைக்கு வரார். அங்கே உபன்யாசம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விழா மேடையில் அறிமுகப்படுத்துறதுன்னு ஒன்று உண்டு இல்லையா? விழா ஆர்கனைஸ் பண்ணுறவா அனௌன்ஸ் பண்ணுவா. அந்த பொறுப்பில் இருக்கிறவர் யார் அன்னைக்கு அப்படின்னா பித்துக்குளி முருகதாசர். அவருக்கு தான் அந்த பொறுப்பு கொடுக்கப்படுங்கன்னா அவர் முருகன் பாட்டு அப்படி பாடுவார். இன்னைக்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கலாம். அப்படி ஒரு மதுரமான குரல். அருணகிரிநாதர் விழாங்கிறத அவர் கூப்பிடாமல் இருப்பாளா? முக்கியமாக அவர் தான் அனௌன்ஸ் பண்ணுறார். சாமி பேசுறதுக்கு முன்னாடி சொன்னாராம், அவருக்கு யாரோ சொல்லியிருக்கா, அது வச்சு தான் எழுதிட்டு இருக்கார். இப்போது என்கிட்டயே கேட்பான், மாமா உபன்யாசம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சொல்லணும், உங்களை பற்றி விவரங்கள் எழுதி கொடுங்கோம்பா. உடனே நம்ம இதான் சாக்குன்னுட்டு எனக்கு இந்தந்த சபையில் என்னென்ன பட்டமெல்லாம் கொடுத்துருக்கான், நான் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு எழுதினா நான் முட்டாளாயிடுவேன். அதில் எனக்கு என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லை, ஞானானந்த சுவாமியுடைய அடியவர்னு சொல்லுவோம். அது ஒன்று தான் விஷயம். அடையாளங்கிறது அது ஒன்று தான். சுய விளம்பரம் பயோடேட்டாலாம் எதுக்கு அங்கே தேவையில்லையே. முருகதாசர் சொல்லும்போது சொல்கிறார், திருக்கோவிலூர் தபோவனத்திலேருந்து 150 வயசான ஞானானந்த சுவாமிகள் வந்திருக்கார், அவர் இப்போது அருள் உரையாற்ற போகிறார்னு சொல்கிறார். சாமிக்கு எத்தனை வயசுன்னு யாருக்குமே தெரியாது. மகாபெரிவாளே அவரை தாத்தா சுவாமின்னு தான் சொல்லுவார். ஏன்னா நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் சர்வசாதாரணமாக சுவாமி நினைவு கூர்ந்து சொல்லிட்டு, ஆமாம் சுவாமி அப்போ அங்கே இருந்தது அப்படிம்பார். யாருக்குமே அவர் வயசு தெரியாது. அப்படி இருக்க முடியுமான்னு என்ன ஒருத்தர் கேட்டார். அப்படிலாம் நிறைய சித்த புருஷால் இருந்திருக்காங்க தேசத்தில். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம இங்கே பக்கத்தில் சாத்தனூர்னு இருக்காங்க, திருமூலர் இடையன் உடம்புல பரகாய பிரவேசம் பண்ணி அந்த சுந்தரநாத யோகிங்கிறவர் திருமூலராக மாறின இடம். அவர் அப்புறம் திருவாவூரத்தில் போயிட்டார். அங்கே வருஷத்துக்கு ஒரு பாட்டு வீதம் 3000 பாட்டு எழுதியிருக்காருன்னு சொல்லப்படுதுன்னா 3000 வருஷத்துக்கு மேலே இருந்திருக்காருன்னு அர்த்தம். எவ்வளோ தெரியாது. அதனால் நம்ம கணக்குக்கு உட்படாத விஷயம். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு 100 ஆண்டு வாழ்ந்த மகாபெரிவாளை நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம். நிறைய இப்போ சமீபத்தில் கூட 1-2 பேர் 100 வயசு தாண்டினவாளோட விழாவெல்லாம் கொண்டாடினா நம்ம பார்த்தோம். அது சாத்தியம்தான். வாழற முறையில் வாழ்ந்துட்டா அப்படி இருக்க முடியும்னு இருக்குது. சாமி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இத்தனை வயசு இருந்தாங்கிறது விஷயமா, என்ன பண்ணினாங்கிறது விஷயமானு சுவாமி கேட்பார். ஆதிசங்கராச்சாரியர் 32 வயசு தான் இருந்தார். அது பூர்ண ஆயுசா அல்ப ஆயுசா அப்படின்னு கேட்பார். பூர்ணமான ஆயுசு இல்லையா? ஆச்சாரியர் 32 வயசுல அத்தனை காரியம் சாதிச்சுட்டு போயிட்டார. இன்னி வரலும் நம்ம சனாதன தர்மம் வைதீக தர்மம் இருக்குன்னா பகவத்பாதால் அதுக்கு மூல காரணம்ங்கிற அளவுக்கு நம்ம தர்மத்தில் சிதறி இருந்த எத்தனையோ விஷயங்களை ஒருங்கிணைச்சு இதுக்கு ஒரு அமைப்பு கொடுத்தது ஆச்சாரியால் தான் இல்லையா? அப்போ 32 வயசுங்கிறது கம்மி ஆகாது. விவேகானந்த சுவாமி 39 வயசு. அவர் என்ன சாதிச்சாருங்கிறது இன்னைக்கு ராமகிருஷ்ண மடம் சொல்லிட்டு இருக்கு, பார்த்துட்டு இருக்கோம். வயசு ஒரு கணக்கு இல்லை. ஞானேஸ்வர மகாராஜ் 21 வயசு தான் இருந்தார். அவர் உண்டாக்கின பாண்டுரங்க பக்தி சம்பிரதாயம், வார்க்கர சம்பிரதாயம் உலகம் பூரா இன்னைக்கு இருக்கு. இவர் இப்போ சொல்லி முடிச்ச உடனே சுவாமி பேசுறத சிரிச்சுட்டே சொல்றார், ஆமாம் 150 வயசு ஞானானந்த சுவாமி வந்திருக்கார், கூட இருந்து பார்த்து முருகதாசர் சொன்னார் அப்படிங்கிறார். முருகதாசருக்கு தன் தப்பு தெரிஞ்சு கொடுத்து பெரியவாளை பற்றிலாம் சொல்லும் பொழுது ஃபிசிக்கல் டீட்டெயில்ஸ் அவசியம் இல்லையா? சபரி ஆசிரமத்துக்கு வரும்போது ராமச்சந்திர பிரபு எப்படி விசாரிக்கிறாரு ராமாயணத்தில் வருது. என்ன பாட்டி இப்படி தொண்டு கிழமா போயிட்டியே, ஒழுங்கா வேலைக்கு சாப்பிட்றியா, உன்னை யார் கவனிச்சுக்கிறா அப்படின்லாம் கேட்கலையா. உன்னோட தபஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. உன்னோட அனுஷ்டானம் உன் நிஷ்டை எப்படி இருக்கு அப்படிதான் கேட்கணும். அது ராமர் பெரியவருங்கிறதுனால ஸ்தானத்தில் பெரியவர், வயசுல இவ கழுவி ஸ்தானத்தில் ஒரு பகவான், அதனால அப்படி கேட்குறார். மகான்களை பார்த்தாலே போனதெல்லாம் பார்த்து ரொம்ப இழைச்சி விட்டே சரியா சாப்பிட்றது இல்லையா அப்படின்னா கேட்கப்படாதான்.
மனுஷால விசாரிக்கலாம், தப்பு இல்லை. விசாரிக்கலாம்னு வருத்தப்படுவேன். என்னை பார்த்துட்டு ஒரு வார்த்தை கூட கேட்காம போகிறாம்பாரு பாவாளா. மகான்களை பார்த்தா இந்த லௌகீக விஷயமா விசாரிக்கப்படாது. ரமண பகவான் தன் திருமேனி விடுறதுக்கு முன்னாடி அவருக்கு உடம்பு ரொம்ப முடியல, அவர் ரொம்ப நாள் சரீரத்தோடு இருக்க மாட்டாருங்கிறது தெரிஞ்சு படுத்து பக்தால ரொம்ப வருத்தப்படுறான். இங்கே சித்தலிங்க மடத்தில் இருந்து சுவாமி சொன்னாராம், வருஷப்பருப்புக்குள்ள ரமண பகவான் தரிசனம் பண்ணுறவா பண்ணிடலாம், அப்புறம் பார்க்க முடியாது திருமேனியோடன்னாராம். அது சுவாமியோட அஷ்டோத்தரத்திலேயே, பழைய அஷ்டோத்தரத்தில் ரமண மகரிஷி சித்திகான விஜய நமகான்னு ஒரு நாமாவே உண்டு. அதேமாதிரி நிறைய பேர் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டா வருஷப்பருப்பு பண்ணி உடம்பை விட்டுட்டார். உடம்பு விடுறதுக்கு முன்னாடி ரமண மகரிஷி கேட்கும்போது சொன்னாரா, 4 பேர் தூக்குற விஷயத்தை ஒத்தனா எவ்வளோ நாளைக்கு தூக்குறதுன்னா, சரீர அபிமானம் இல்லாதவா இல்லையா, சரீர விஷயமா அவள்கிட்ட நம்ம மனுஷாட்ட பேசுகிறாப்புல பேசக்கூடாது. சுவாமி அதுக்கப்புறம் தன்னுடைய அருள் உரையை ஆரம்பிக்கிறார். பக்த மகாஜனங்களே, சாது மகாத்மாக்களே, சக்தி வடிவில் தோன்றும் தாய்மார்களே, இதுதான் நம்ம சனாதன தர்மத்தோட வழக்கம் இல்லையா. வந்திருக்கிறவா எல்லாரும் பக்தர்கள், சாதுக்கள், மகான்கள். அது ஏன் அப்படி தோன்றதுன்னா, அவள் அப்படி இருக்கிறதுனால அவளுக்கு எதிராளியை பார்த்தா அப்படித்தானே தோணும் இல்லையா. அவள் அந்த நிலையில் இருக்கிறதுனால எதிராளி பார்த்தாலே அந்த பூரணத்துவம் தான் வெளிப்படுமே தவிர எதிராளிகிட்ட இருக்கிற குத்தங்குறைகள் தெரியாது. நம்ம மனுஷால பார்க்குறோம், மனுஷாட்ட இருக்கிற துர்குணங்களுக்கு பிராதானியம் கொடுக்குறோம். சார் அவர் மாதிரி ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கார், அவன் கிடக்கிறான் கிழிச்சான், எனக்கு தெரியாது அவனை பற்றி அப்படின்னு ஆரம்பிச்சிடுவோம். நல்லது வாயால் வரவே மாட்டேங்கிறது. சமயம் ஆட்டம் ஒருத்தரை தூஷணம் பண்ணுறதுக்கு நம்ம தயங்கிறதே இல்லை. அண்ணா ஒருத்தர் உபன்யாசத்தில் சொன்னார், நம்ம வாயை திறந்து பேசினா 2 விதம்தான் பேச்சு வரும். ஒன்று ஆத்மஸ்துதி, இன்னொன்று பரநீந்தைன்னு. என்ன மாதிரி உண்டான்னு பீத்திக்கிறது, அவன் கிடக்கிறான் அப்படின்னு அவனை வெய்யறது. இது 2 தான் நமக்கு தெரியும் தான். அண்ணா ஞானிகள் பேசும்போது எப்படி பேசுவான்னா, எல்லாத்தையும் இருக்கிற மேன்மையான குணங்களை பேசுவான். அது அவளுடைய இயற்கை. பெரியவர்களே தாய்மார்களே சாதாரணமாக பேசுவா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு இங்கிலீஷில் பேசும்போது பேசுவா. சிகாகோவில் அந்த காலத்தில் விவேகானந்த சுவாமி பேசும்பொழுது சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு பேசினார். இந்த வார்த்தை ஒன்றும் நமக்கு இன்னைக்கு அதிசயமாக தெரியல. அவருக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த வேர்டு யூஸ் பண்ணியிருக்கான். அது ஒன்றும் முதல் வேர்டு இல்லை. ஆனால் சொன்னது அடி மனசுலேருந்து, கடல் கடந்து ஏதோ தேசத்துலேருந்து வந்திருக்கோம், அந்நிய பாஷை, அந்நிய தேசம், அந்நிய ஜனங்கள்ங்கிற எண்ணம் இல்லாமல் இத்தனை பேரும் எனக்கு சகோதர சகோதரிகள்ங்கிற நிஜமான பாவத்தோடு அவர் சொன்னதுனால அவருக்கு 5 மினிட்ஸ் தான் அலாட் பண்ணியிருந்தான் ஸ்பீச்சு. அதுக்கு முன்னாடி பேசின நிறைய பேர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் தான் பேசியிருக்கான். இவர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு உடனே அத்தனை 7000 பேர் ஏந்து நின்று ஒரே நேரத்தில் கைத்தட்டியிருக்கா. 5 நிமிஷம் கைத்தட்டியே முடிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா அந்த சர்வாத்ம பாவம் எல்லாரையும் தொட்டுடும். நம்ம மனசில் பிரேமை இருந்ததுன்னா, அன்பு இருந்ததுன்னா எதிராளியால் நம்மளை துவேஷிக்க முடியாது. நம்ம மேலே ஒருத்தனுக்கு குரோதம் இருக்குன்னா நமக்கு இன்னும் குரோதம் பூர்ணமாக போலேன்னு அர்த்தம் இல்லையா. அதுதானே அர்த்தம். அந்த பிரேமை இருந்தால் எதிராளிக்கு எப்படி துவேஷம் வர முடியும்? அதுக்கப்புறம் விவேகானந்த சுவாமிக்கு ஸ்பீச் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணினா உலகமே ஆச்சரியப்படுற ஒரு லெக்சர் கொடுத்தாருங்கிறது சரித்திரம். அப்படி பக்த மகாஜனங்களே, சாது மகாத்மாக்களே, சக்தி வடிவில் தோன்றும் தாய்மார்களேன்னு ஆரம்பிக்கிறார். ஆரம்பமே சுவாமியோடைய உபன்யாசத்தோட ஆரம்பம் காம்பீரியமாக இருக்கு. இன்று பெருங்கூட்டத்தில் உங்கள் உள்ள கமலங்களில் பொங்கி எழும் ஆறுமுகப் பெருமானின் ஞான ஒளிக்கு இவனது வணக்கம். என்ன அழகு! ஒரு சென்டென்ஸுக்கு அப்படி அனுபவிச்சா நம்மளால் மேலே பேச முடியல. முதல்ல பக்த ஜனங்களே, மகாத்மாக்களே, சக்தி வடிவில் தோன்றும் தாய்மார்களேன்னு விட்டார். இது வெறும் வார்த்தை இல்லை.
யா தேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யே 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 நமோ நமகான்னு. பெண்மைங்கிறது தாய்மை, தாய்மைங்கிறது தெய்வீகம். அது யார்? அம்பாள் தான். அத்தனை பெண்களுக்குள்ளேயும் யார் இருக்கா? அம்பாள், பராசக்தி இருக்கா. அந்த பாவனை வந்துடுத்துன்னா கல்மஷத்துக்கு இடம் இருக்குமோ இல்லையா? தபோவனத்தில் ஸ்திரீகள்லாம் சுவாமியை தரிசனம் பண்ணி அவளோட கஷ்டங்களை சொல்றதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. ஏன்னா புருஷாலாம் இருக்கும் பொழுது வெளிப்படையாக வீட்டு சில கஷ்டங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், சொல்ல முடியாது. யார்கிட்டையும் சொல்ல முடியாதது கூட குருநாதாள்கிட்ட பகிர்ந்துப்பா, மகான்கள்கிட்ட பகிர்ந்துப்பா. அது சுவாமி அப்படின்னா வெரி இன்ஃபார்மல் குரு. நம்ம தாத்தா அப்படின்னு தோணி போயிடும். அவரை பார்த்தா மனசில் இருக்கிறது தானே பீரிட்டில் வெளியில் வந்துடும். ஆறுதல் சொல்வார், கவலை வேண்டாம், சுவாமி துணை இருக்கும், தேவா வேண்டுவோம் ஓம் அப்படிங்க. பிரசாத கொடுக்க சுவாமி கூட இருக்கு, கவலை வேண்டாம், எல்லாம் சரியாக போயிடுங்க. இந்த வார்த்தை எப்பேற்பட்ட ஒரு ஆறுதல், எப்பேற்பட்ட ஒரு ஆனந்தம். அது வெறும் கன்சலேஷன் இல்லை, நிஜமாவே அந்த அனுகிரகம் வேலை செய்யும் இல்லையா? அந்த இடத்துக்கு என்ன சுவாமி பேர் வச்சார் தெரியுமா? தபோவனத்தில் அந்த அந்த ஸ்பாட்டுக்கு அன்னை மண்டபம்னு பேர். அப்படின்னா பெண்கள் எல்லாரும் அன்னை வடிவமாக தான் சுவாமி பார்க்குறார். அந்த அன்னைமார்கள் இவர் எப்படி பார்க்குறா? அவ அன்னையா பார்க்குறா. அவர் அம்பாளா பராசக்தியாக பார்க்குறான். அவர் அத்தனை பேரையும் அம்பாளா பார்க்குறார். இப்போ சொல்றார், இத்தனை பக்தர்கள் உட்கார்ந்து இருக்கேள், உங்களுடைய உள்ள கமலங்களில் பொங்கி எழும் ஆறுமுக பெருமானின் ஞான ஒளிக்கு இவனது வணக்கம். யாரு? சுவாமி நான் நமஸ்காரம் பண்றேன்னு சொன்னார். இப்போ ஏற்பட்ட வார்த்தை அது. ஒத்தொத்தரோட ஹிருதயத்திலையும் என்ன இருக்குன்னா ஆத்ம ஜோதி இருக்க. ஆச்சாரியால் சொல்றார், அந்த ஆத்ம ஜோதியினால தான் உயிர் இருக்கு, ஜீவ ஜோதி இருக்கு. அந்த ஜீவ ஜோதி இருக்கிறதுனால தான் நேத்திர ஜோதி, கண் ஒளி வேலை செய்கிறது. இது இருக்கிறதுனால தான் சூரிய ஜோதியோ சந்திர ஜோதியோ மின் விளக்கோ எல்லாம் பார்க்க முடியறது. கண்ணு தெரியலன்னா இது தெரியாது. கண்ணு நன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் பிராணம் இல்லைன்னா ஒண்ணுமே தெரியாது. அப்ப அதுக்கு காரணமான அந்த ஆத்ம ஜோதிங்கிறத சாட்சாத் முருகப்பெருமானாவே சுவாமி பார்க்கிறார். அத்தனை பேருக்குள்ளேயும் அது இருக்கு. அப்படி இருக்கிறத நான் வணங்குகிறேன்னு சொல்றேன். சுவாமி அப்பேற்பட்ட மகானாக இருந்து கூட நான் நமஸ்காரம் பண்றேன்னு சொன்னேன். இன்னைக்கு இன்னொரு விசேஷம். இன்னைக்கு என்ன? டோல் பூர்ணிமான்னு சொல்லி கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவோட ஜெயந்தி. இன்னைக்கு பகவன் நாமாவோட முக்கியத்துவமும் சதா நாமாவே சொல்லிட்டு இருக்கக்கூடிய பக்தர்களுடைய முக்கியத்துவத்தையும் காட்டுறதுக்காக சாட்சாத் கிருஷ்ண பகவானே பூமியில் அவதாரம் பண்ணினார் கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவாக. அந்த தினம்தான் இன்னைக்கு. அது பௌர்ணமி, பால்குன மாசத்து பௌர்ணமி. மாயாப்பூர்ணி இன்னைக்கும் இருக்கு பெங்கால்ல. அங்குதான் அவதாரம் பண்ணினார். அப்ப கிரகணம். அவர் பிறந்த அன்னைக்கு அவர் குழந்தை வெளியில வர்ற போது கிரகணம் விட்டு சந்திரோதயம் ஆயிடுத்து. இங்கே கௌரச்சந்திரனாக ஒரு அவதாரம் பண்ணினார்னு அவரோட சரித்திரம் இருக்கு. பக்தி பண்றது எப்படின்னு காட்டுறதுக்கு அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு எப்படி பக்தி பண்ணினா என்னை அடையலாம்னு காட்டுறதுக்கு கிருஷ்ணனே ஒரு பாகவத ரூபத்தில் வந்தார். அப்படி வந்ததுதான் மகாபிரபுவோட அவதாரம். அதுல அவர் சொல்றார் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு 8 ஸ்லோகம், சிக்ஷாஷ்டகம்னு பேரு. அதுல திருநாதபி சுனீச்சேன தரோரபி சகிஷ்ணுனா அமானினா மானதேன கீர்த்தனீய சதா ஹரிஹி. ஒன்று உஸ்தியா நடிச்சுன்னு அடுத்தவனை மட்டம் தட்டுறது நமக்கு பழக்கமானது, கைவந்த கலை. மகான்கள் ரிவர்ஸ். ஒன்ன சாதாரணமா நினைச்சுக்கோ, எதிராளிக்கு மரியாதை கொடு, நீ மரியாதை எதிர்பார்க்காத. ஒரு புல்லு, ஒரு திருடம் மாதிரி ஒன்ன நினைச்சுக்கோ. ஒன்னு இன்னொருத்தன மட்டம் தட்டுறது
நானே அவ்வளோதான். நீ என்ன சொல்றது? திருநாதபேசு நீச்சேன, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பொறுத்துக்கோ. தரோரப்பி சகிஷ்ணுனா, ஒரு மரம் எப்படி பொறுத்துக்கிறதோ அப்படிங்கிற. உவமை சொல்ல போனால் உயர்ந்தோங்கி செழிக்கின்ற மரங்களே சரியாகும். மகத்தான கீர்த்தி வாய்ந்த சாதுக்கள் மகிமையை சொல்வதென்றால் நம்மால் சாத்தியமாகாதம்மான்னு ஒரு பாட்டு. இந்த மரத்தை வெட்டுறதுக்கு கோடாலியோடு வந்திருக்க அந்த மரத்து நிழல்லையே செத்த நேரம் இழப்பாருவான். அவன் தான் வெட்டப்பான். அவன் கோடாரியால் அங்கே கூறு பார்ப்பான். வெற்றியே மகாபாவின்னு அது வெய்யாது. விறகு தானே எடுத்துக்கோ. கல் விட்டு அடிக்கிறான் அவன், பழந்தானே எடுத்துக்கோ. தன்னை யார் எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் அவளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரம் போல பொறுமை வேணும். தரோரப்பி சகிஷ்ணுனா அமானினா மானதேன, யார் எப்படி அவமானப்படுத்தலாம்னு நினைக்காமல் யாருக்கு மரியாதை கொடுத்து அன்பு காட்டலாம் நினை. உனக்கு யாராவது மரியாதை கொடுக்கலன்னா அதை புறக்கணிச்சுன்னு போயிடுங்கிற. அப்படி இருந்து பஜனை பண்ணு. கீர்த்தனீய சதாகரிகின்னு ஒரு பாடம் எடுக்கிறார் மகாபிரபு சுவாமி. இங்கே சொல்கிறார், உங்களுக்குள்ளெல்லாம் ஆறுமுக பெருமானுடைய ஞான ஒளி இருக்கு, இவனுடைய வணக்கம்ங்கிறார் சுவாமி. தன்னை தாழ்த்திக்கிறார். ஞானிகளுடைய ஒரு சுபாவம் அது. அருணகிரிநாதர் சொல்றார், பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை இப்பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவாங்க. எந்த யோக்கியதையும் இல்லை, எந்த தபசும் இல்லை, புலநடக்கமும் இல்லை, விரல் மடக்கிறதுக்கு நல்ல குணம் இல்லை. அப்படி இருக்கிற எனக்கு இந்த உலக வாழ்க்கைங்கிற சேத்துல முங்கி இருக்கேன். ஒரு பெருமழை பொழிஞ்சதுன்னா என் உடம்பு சுத்தமாகுமே, அது மாதிரி நீ கருணை மழை பொழிஞ்சு என்னை சுத்தமாக்கியிருக்கியேங்கிற. சோபான்தேவ் மகாராஜோட ஒரு அபங்கத்தில் அவர் சொல்கிறார், பார்க்கறதுக்கு நீ டிப்டாப்பாக இருக்கலாம் ஐயா, உள்ள என்ன அழுக்கு இருக்குன்னு அவனுக்கு தெரியாதாங்கிற. வெளியில் வேணா நீ காட்டிக்காமல் நல்ல விளையாடுன்னு சட்டையோ வேட்டியோ கட்டிட்டு சென்டிமெண்டெல்லாம் போட்டுட்டு பழிச்சுன்னு இருக்கலாம், உள்ள என்ன இருக்குன்னு சுவாமிக்கு தெரியுமே. அதனால் நான் சுத்தமாகணுங்கிற பிரார்த்தனை இருக்கிறத, பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவாங்க. அப்படி தன்னை பற்றின ஒரு தாழ்வு மனப்பான்மை. தாழ்வு மனப்பான்மை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லை, யதார்த்தமாக தன்னுடைய நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. 4 புஸ்தகம் படிக்கிறதுனாலையோ, 2 உபன்யாசம் பண்ணுறதுனாலையோ, 10 வஜனம் பண்ணுறதுனாலையோ, ஒரு பெரிய காரியத்தை பண்ணிட்டோங்கிற திமிர்னாலேயோ பகவானை வசப்படுத்த முடியாது இல்லையா. யதார்த்தமாக உள்ளது தெரியும். அவர் பக்தியோட உருகி தனக்கு பிரார்த்தனை பண்ணக்கூடிய வாழ்வுடைய அன்பை மட்டும்தான் சுவாமி எதிர்பார்க்கிறார், ஏற்றுக்கிறாரு. தவிர மற்றதெல்லாம் சொசைட்டிக்கு லௌகீகத்துக்கு இல்லையா. அதனால அந்த ஒரு உருக்கம் வரணும் அப்படின்னு சொன்னால் அடக்கம் வரணும். அடக்கம் அமரருள் உயிக்கும்னு என்ன மாதிரி உண்டான ஒரு திமிர் பிடிச்சு ஆடி விட்டா அவனால ஒன்றும் சாதிக்க முடியாது. இன்று ஆறுமுகன் அருளை பெற்ற அருணகிரிநாதரின் நினைவு நாளில் இவன் கலந்து கொள்ளும் ஆண்டு 6வதாகும். இவா வருஷமா கொண்டாடிட்டு இருக்கா. சுவாமியை 6 வருஷமா அழைச்சிருக்கா, அது 6வது வருஷம். அது சுவாமி சொல்றார், ஆறுமுக பெருமானுடைய அருள் பெற்ற அருணகிரிநாதருடைய விழாவில் 6வது ஆண்டு நான் கலந்துக்கிறேங்கிற. தொடர்ந்து 6 வருஷம் வந்திருக்கார். அதுக்கு ஒரு சந்தோஷப்படுறார். என்ன, 6ங்கிறது முருகனுக்கு உண்டான ஒரு எண்ணு இல்லையா. அருணகிரிநாதருடைய ஒரு திருப்புகள்ல ஆறுமுகம் 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 என்று பூதி அகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது எந்த நாளும். யாரு ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம், இந்த இடத்துல அந்த ஆறுமுகம்ங்கிற வார்த்தையை 6 தடவை வரும். ஆறுமுகம் 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 என்று பூதி
இப்படி முருகனோட திருநாமத்தை சொல்லி யார் அப்படி விபூதி இட்டுக்கிறாளோ என்று பூதி அகமணி மாதவர்கள் முருகனோட திருநாமத்தை சொல்லி யாரும் நெத்திக்கிட்டுக்கிறாளோ அப்படிப்பட்ட மகான்களுடைய திருவடிய நமஸ்காரம் என்ற பாக்கியம் எனக்கு கிடைக்கணும். அவளை மகான்கள்கிட்ட பக்தி பண்றவாட்ட நான் பக்தி பண்ணணும்னு கேட்கிறேன். ஏன்னா பக்தாட சார்ந்து இருந்தா தான் நமக்கு பக்தி வரும். குருஜியோட பாட்டு ஒன்று உண்டு, குரு கிருபை இல்லாமல் ஹரி கிருபை இல்லை, ஹரி கிருபை இல்லாமல் பக்தியும் இல்லை, பக்தி இல்லாமல் முக்தியும் இல்லை, முக்தி இல்லாமல் துக்க நிவர்த்தியும் இல்லை, குரு கிருபை இல்லாமல் ஹரி கிருபை இல்லை. குரு கிருபை கிடைச்சி பகவத் கிருபை கிடைச்சா தான் பக்தி உண்டாகும். பக்தி வந்தா தான் முக்தி கிடைக்கும். முக்தினா ஏதோ செத்து போறது அப்படின்னு அர்த்தம் இல்லை, துக்க நிவர்த்தி. அது யாருக்கும் வேண்டாம். முக்கியம்னா சத்த பயமா இருக்கு, மோட்சம் வச்சோம்னா பேசாதீங்கப்பா, எனக்கு வயசு 80 தான் ஆறுது, இன்னும் ஒரு 25-30 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், நீ இப்பெல்லாம் பேசாத, அவசரப்படாத அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது இல்லை விஷயம். துக்க நிவர்த்தி அது சின்ன வயசுலேயே வந்தா தேவையில்லையே. கஷ்டம் இருக்கப்படாது, வேதனை இருக்கப்படாது. உடம்புக்கு ஏதாவது கர்ம வினைப்படி நம்ம அனுபவிக்க வேண்டியதா இருந்தா கூட மனசு டிஸ்டர்ப் ஆகும். அது முக்கியம் இல்லையா? சரீரத்துக்கு வியாதி வருது போகிறது, ஆகாசத்தில் வெள்ளை மேகம் வருது, கருப்பு மேகம் வருது, அது மாதிரி வந்துட்டு போகிறது. அதனால ஆகாசம் பாதிக்கப்படாமல் இருக்கிறது போல நம்மளுடைய மனசு பகவானை நினைச்சுன்னு ஆனந்தமா இருக்க முடியுமானால் சரீரத்தை பத்தி விஷயம் இல்லையே, இல்லையா? அப்போ அந்த குரு கிருபை கிடைக்கிறதுக்கு என்ன வேணும்னா பணிவு வேணும், அடக்கம் வேணும். அதான் மகாபிரபு திருநாதபி சுனீச்சேன்னு, உன்னை பத்தி பெருமையா நினைச்சுக்காத, உன்னுடைய நிஜமான யோக்கியதை என்னங்கிறது உனக்கு தெரியணும். அடுத்த வாட்டு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பகவானோட மகிமை, குருவோட மகிமை, உன்னுடைய கீழ்மையான நிலை உனக்கு தெரியணும். இப்பதான் உண்மையான பக்தி வரும். பக்தன் மாதிரி வேஷம் போட்டு விடலாம், பஜனை போட்டு வந்து கையை வச்சுக்கிட்டு ஹரி ஹரின்னு கத்தி விடலாம், அது பெரிய விஷயம் இல்லை. உள்ள உருகிறதா அங்கே தெரியுமே. அப்படி வரணும்னா அந்த உண்மை இருக்கணும். சிவன் சாரோட ஒரு பொன்மொழி நான் அடிக்கடி கதையில சொல்லுவேன், அப்சல்யூட் ஹானஸ்டி இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்பட்டமான நேர்மை, ஒளிவு மறைவில்லாதபடிக்கு ஒரு நேர்மை உங்கள்கிட்ட இருக்குமானா அதுதான்டா ஆன்மீகம். நீ வெளியில் எப்படி வேஷம் போடுறேங்கிறது ஆன்மீகம் இல்லைங்கிறாரு. அந்த ஆறுமுக பெருமானுடைய அடியவர்கள்ட்ட பக்தி வரணும்னு அருணகிரிநாதர் கேட்கிறார். ஆறுமுகனது 6 முகங்களுக்கும் இவ்வாண்டுக்கும் சம்பந்தம் இருப்பது கவனிக்கத்தக்கதுங்கிறார் சுவாமி. முருகப்பெருமான் 6 முகத்தோடு இருக்கார். அதை பற்றி அருணகிரிநாதர் பாடியிருக்கிறதையும் சொல்றாரு. அவருடைய 6 முகங்களை போற்றும் அருணகிரியார் 6 முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே என்கிறார். பிரசித்தமான திருப்புகழ் எல்லாருக்கும் தெரியும். குழந்தைகளுக்கெல்லாம் முதல்ல இப்படிதான் ஆரம்ப கைத்தல நெருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு அடுத்தது ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடியார்கள் குறை தீர்த்த முகம் ஒன்றே குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை பதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்றே 6 முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. ரொம்ப எளிமையான பாட்டு, எவ்வளோ அர்த்தம் இருக்கு. சின்ன வயசுல குழந்தை பாலமுருகன் மயில் மேல் ஏறி விளையாடி எங்க சுற்றி அது கழுத்தை கட்டின்னு விளையாடிட்டு இருக்காராம். பாலமுருகன் குழந்தை விளையாட்டு. அதே குழந்தை கைலாசத்துக்கு வந்த பிரம்மதேவனை சிவபெருமானை பார்க்கறதுக்கு வராதவர்
வழியில் முருகப்பெருமான் உட்கார்ந்துட்டு இருக்க குழந்தை பாலமுருகன். பிரம்மதேவன் நினைச்சாரா குழந்தை ஏதோ விளையாடிட்டு இருக்கு, அது விட்டுலாம் போய் பேசிட்டு இருப்பானே, நம்ம வேலையை பார்ப்போம்னு நினைக்கிறாரா. முருகபக்தாளுடைய சித்தாந்தம் என்னன்னா, சிவபெருமானுடைய குழந்தை வடிவமே தான் முருகன். பாமன் சுவாமிகள் குமார பரமேஸ்வரன் சொல்வார். சிவபெருமான் வேற இல்லை, முருகப்பெருமான் வேற இல்லை, நெற்றிக்கண்ணிலேருந்து வந்தவர் அவர், அக்னி ஸ்வரூபம். அவர் கண்டுக்காம போறார், ரொம்ப கரெக்டாக சொல்ல போனால் மதிக்காம போறார். குழந்தைன்னா கூட நீ வணங்க வேண்டாம், கொஞ்சமாவது செய்யணுமா இல்லையா, அவர் பாட்டுக்கு போறார். இவர் கூப்பிட்டார், வாங்க நீங்க யாரு அப்படின்னா. பிரம்மதேவன் அப்படின்னா. பிரம்மதேவனை எங்க இருக்கீர், என்ன பண்றீங்க? பெரிய வீட்டு குழந்தை அதிக பிரச்சனைத்தனமா பேசுறது, கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டி இருக்கு. நம்ம ஏதாவது நம்ம எக்குதப்பா சொல்லிட்டோம்னா பாட்டை போய் சொல்லிட்டு ரொம்ப ஆகிடும். நான் சிருஷ்டிகர்த்தாப்பா, எல்லாம் சமஸ்த லோகங்களையும் நான் தான் சிருஷ்டி பண்ணேன், எல்லா ஜீவராசிகளையும் நான் தான் உண்டாக்குறேன், உலகத்தை உண்டாக்குறேன், சத்திய லோகத்தில் இருக்கேன். எப்படி உண்டாக்குறேன் நினச்சிக்கிறேன். ரொம்ப டெக்னிக்கல் கொஸ்டினாக கேட்குறானே, இவனுக்கு போய் இதெல்லாம் சொன்னால் என்ன புரிய போகிறது? இப்போ வேதத்தை அடிப்படையாக வச்சுட்டு சிருஷ்டி பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு வேதம் தெரியுமா? என்னப்பா அப்படின்னா கேட்குறேன். எனக்கு பேரே வேதன்னு ஒரு பேர் உண்டு, தெரியுமோ இல்லையோ? 4 முகத்தினால 4 வேதங்கள் சொல்லிட்டு இருக்கேன். அதனால வேதம் தெரியுமான்னு எனக்கு கேட்கப்படாது, அது தெரியாமல் நான் அப்படி சிருஷ்டி பண்ண முடியும். அப்போ வேதம் சொல்லுங்க, சன்னதியில் சொல்லலாம், பெரியவாள்லாம் கேட்டால் சொல்லலாம். ஒரு குழந்தை இன்டர்வியூ பண்ணுறதே நம்மளை அப்படி சங்கடப்பட்டுக்கிறார், ஆனால் தப்பிக்கவும் முடியல. அதனால ஸ்ரீ குருபியோ நமஹ ஹரிஹி ஓம் அப்படின்னு ஆரம்பிப்பா இல்லையா? நிறுத்துங்க, எனக்கு இது அர்த்தம் சொல்லுங்க. நான் பாராயணம் ஆரம்பிக்கலப்பா, இனிமேல் தான் சொல்லணும் அப்படிங்கிற. இந்த சொன்னவரில் அர்த்தம் சொல்லுங்க. சொல் வேதமே சொல்ல ஆரம்பிக்கலையே, இப்போ என்னமோ சொன்னேன், ஓம்னு சொன்னேன், அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. ஓம்னா என்னப்பா? ஓம்னா ஓம்காரம், அது தெரியுறது, அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. அதுக்கு பிரணவம்னு பேர், அதோட இன்னொரு பேரை சொல்கிறேன், அர்த்தம் சொல்லுங்க. அகார உக்கார மகாரம் சேர்ந்தது ஓம். அது ஓம நீங்கள் 3ஆ பிரித்து சொல்ற, வியாகிருதிகள் சொல்கிறேன், அர்த்தம் சொல்லுங்க. இப்படி மடக்கிட்டே போக அவர் பதில் தெரியாமல் தடுமாற ஆரம்பிச்சிட்டார். இப்போ நீங்கள் உங்களுக்கே வேதம் தெரியல, நீங்கள் படைச்சேன்னா அந்த உலகம் எப்படி இருக்கும்? அதனால் ஒரு வேலை செய்ய தெரியாதவா அந்த வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இவருக்குன்னு ஒரு குரூப் இருக்குமோ இல்லையா? இந்த மாமா பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கணுண்ட, பிரம்மா அரஸ்டட். ஏதோ ஒரு ஆஃபீஸ் வேலையாக பரமேஸ்வரனை பேக்க வந்திருக்கார், இப்படி ஆகிடுது, வந்த இடத்துல 2 கண்டான போயிடுது. உடனே மகாவிஷ்ணு விஷயம் போயிட்டு அவர் எங்கேருந்து வந்தார், விட்டுருப்பா அப்படின்னார். அதை விட முடியாது, அவர் வேதமே தெரியாமல் அவர் சிருஷ்டி பண்ணுறேங்கிறார், எப்படி விட முடியும்? சரி நம்ம சொன்னால் நடக்காது, பரமேஸ்வரன் சொன்னார். சிவபெருமான் வந்தார், அவர் விட்டுடுப்பா, சிருஷ்டி நடக்கணும், சிருஷ்டி தானே நான் பண்ணிட்டு போகிறேன்னு. நான் சிருஷ்டி பண்ணுறேன், பிரம்மாவாக இருந்து நான் பண்ணுறேங்கிறார். அருணகிரிநாதர் சொல்கிறார், அயன்யனவாகி ஹரியனவாகி ஹரண்யனவாகி அவர் மேலாங்கிறார். எல்லாமான பரபிரம்மே முருகன்னு சொல்கிறார். என்ன அவர்கிட்ட குத்தம் கண்டுபிடிச்சு நீ உள்ள போட்ட என்ன? அவரு வேதம் சொல்றேன்னார், வேதத்தை படிச்சு தான் படைக்கிறேன்னு சொன்னார். வேதத்துக்கு அர்த்தம் கேட்டால் அவருக்கு சொல்ல தெரியல. இப்போ இவருக்கே விஷயம் தெரியலன்னு இவர் படைக்கிற ஜனங்களை எப்படி முட்டாள்கள் என்ன இருப்பா? தப்பு இல்லையோ, ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி வேலை தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதான் உள்ளே போட்டேன். சரி உனக்கு தெரியுமா ஓமுக்கு அர்த்தம்? எனக்கு தெரியாமையா நான் அவரை கேட்டேன். சரி எனக்கு சொல்லுன்னு அப்படி சாதாரணமாக சொல்லிட முடியுமா? ஓம்காரத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னா நான் குருஸ்தானுக்கு வரேன், நீங்கள் சிஷ்யஸ்தானத்துக்கு வரணும், பணிஞ்சு கேட்டால் சொல்கிறேன். நான் அப்பாவை பார்த்து எப்பேற்பட்ட பிள்ளை. உடனே சிவபெருமான் பொடி பையன் நீ என்னடா சொல்றதுங்கிற மாதிரி கேட்காமல், ஒரு குருஸ்தானத்தில் இருந்தால் பிள்ளையா இருந்தாலும் ஒரு அப்பா எப்படி கேட்கணுங்கிறத காட்டி கொடுத்தார். நம்ம ஊர் பக்கத்தில் தான், சுவாமி மலை தான். கைகட்டி வாய் புதைச்சுண்டு இவர் கேட்க சுவாமி சொன்னாருங்கிறத
ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றேன். அப்பாட்ட தூண்டு குழந்தை ஓம்காரத்துக்கு அர்த்தம் சிவபெருமானுக்கு தெரியாம ஒன்றும் கேட்கல. குழந்தை சொல்றதை கேட்ட அப்பாவுக்கு ஒரு ஆனந்தம் இல்லையா? ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் ஒரு தீர்த்த முகம் ஒன்றே. அடியார்கள் என்ன பிரார்த்தனை பண்ணினாலும் உள்ள முருகி வேண்டினா நடக்குங்கிற அருணகிரிநாதர். எருமையில் வாகனா குகா சரவணா எனது ஈசா எனமானமுனது என்றும் மோதும் ஏழைகள் வியாக்குலம் இதேதனவினாவிலுனை எவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ. எருமையில் வாகனா குஹா சரவணா எனது ஈசா. சுவாமியோட நாமாவை சொல்லி கோவில்ல எந்த சுவாமிகிட்ட போறோமோ அந்த பகவானோட நாமங்களை சொல்லி அம்மா புலம்பல் இருக்கவே இருக்கு, அதை பின்னாடி கொண்டு வா, பின்னாடி அட்டாச் பண்ணிடும். முதல்ல நிறைய ஸ்துதி பண்ண வாயார பாடு சொல்லிட்டு ஈஷா எனமானம் உனது என்றும் போதும். பா இதுல எனக்கு அவமானம் இல்லைப்பா, மானாபிமானமும் நின்னதே எனக்கு இல்லை, உனக்கு அவமானம். உன் பேரை சொல்லிட்டு இருக்கிற நான் கஷ்டப்பட்டேன்னா நீ பேசாம இருக்கேன்னு ஆயிடுவேன், உனக்கு இருக்கிற மகிமை போயிடுமே. பகவான்கிட்ட கெஞ்சு பிரார்த்தனை பண்ணு, நாமாவை சொல்லி கதறு. நாமாதான் பிரார்த்தனை. யோகி ராமசுரகுமார் சுவாமி சொல்றார், நீ நாமாவை சொல்லிட்டாரு, நீ பிரார்த்தனை பண்ண வேண்டியது அவருக்கு தெரியும், நீ அந்த ரிக்வஸ்ட் கூட வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. கூறும் அடியார்கள் ஒரு தீர்த்த முகம் ஒன்று. அடியார்கள் உருகி வேண்டினா அவ குறைய பகவான் தீர்ப்பார். நாம கோவிலுக்கு போய் நிற்கிறதுனால அட்டெண்டன்ஸ் போடுறதுனால நம்ம அந்த லிஸ்ட்டுக்கு வந்துட்டோம் நம்மளால நினைச்சுக்க கூடாது. அடியார்கள்ங்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு இல்லையா? அந்த முறையில சுவாமிகிட்ட நித்தமும் ஓதுவார்கள் சித்தமே வீடதாகங்கிற அருணகிரிநாதர். பிரதி தினமும் பகவானோட திருநாமத்தை சொல்லி நாமசங்கீர்த்தனம் பண்ணுவாட மனசை தன் வீடா வச்சுன்னு முருகனுங்க அது ஒரு படை வீடா வச்சுன்னு இருப்பாருங்க. அப்படி மனசு உருகி பகவானை பிரார்த்தனை பண்ணக்கூடிய அடியார்கள் குறைய சுவாமி சத்தியமா தீர்த்து வைக்கிறார். வீட்டில் படம் பெருசா மாட்டிக்கிறதுனாலையோ நிறைய கோவிலுக்கு போறதுனாலையோ நம்ம பக்தன் மாதிரி தென்படுறதுனாலையோ நம்மளோட பிரார்த்தனையில உருக்கம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப வருஷம் முன்னாடி நான் குடியிருந்த ஆத்திர நங்கநல்லூர் பின்னாடி ஒரு சின்ன முருகன் கோயில் இருந்தது. பகல் பூரா பக்தெல்லாம் வருவா, பூஜை எல்லாம் நடக்கும். ராத்திரி 9 மணிக்கு மேலே ஒரு வியாபாரி ஒரு கூடையில் பழமோ காய்கறியோ விற்றுன்னு வருவார், கத்தின்னு வருவார். ராத்திரி வியாபாரம் எல்லாம் முடிஞ்சு அந்த கூடையோடு முருகன் சன்னதிக்கு போயிட்டு கணீர்னு குரல்ல அப்படி பாடுவார். அருமையாக இருக்கும் குரல். உருகி உருகி முருகன் மேலே தமிழ் பாட்டு பாடுவார். முருகன் அதை கேட்பான் இல்லையா? முத்தமிழால் வைதாரியும் அங்கு வாழ வைப்போம் அருணகிரிநாதர். உருகி பாடினா அவளோட பிரார்த்தனை ஏன் நடக்காது? நிச்சயமா நடக்கும். அந்த உருக்கம் அவசியமானது. அப்படி மனசு உருகி பாடினால் அனுகிரகம் கிடைக்கும். அப்படி முருகன்ட்ட உருகினதுனால அருள் பெற்றவர் அருணகிரிநாதர். முருகனோட ஒரு லீலையும் அந்த பாட்டில் சொல்லிட்டு வர. குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளேன்னு மயிலோட விளையாடினேன். நான் படிச்ச வரலும் கதை கேட்ட வரலும் நீ பாலமுருகனா மயில விளையாடினேன்னு தான் இருக்கு. அப்பாவுக்கு ஞானோபதேசம் பண்ணினேன், அவர் இப்படி வலது செவியை காட்டினார், குழந்தை முருகனா நீ சொன்னேன்னு தான் இருக்கு. அடியார்கள் குறையெல்லாம் எந்த கோவிலில் கதறினாலும் அங்கே இருக்கிற அர்ச்சாவதார மூர்த்தியா நீ கேட்டு அனுகிரகம் பண்ணியிருக்க. ஒரு பெரிய கிரவுஞ்சம் அசுரன்கிறவன் மலையாக நின்ற பொழுது அப்படி வேலை விட்டு அந்த வேல் ஊடுருவி பொடியாக்கித்தான். விரல்மாறன் எங்கும் மலர்வாடி சிந்தங்கிற திருப்புகளில் சொல்றார்,
மலை மாவு சிந்தங்கிற அருணகிரிநாதர். பொடி பொடியா மாவு மாதிரி ஆயிடுதான் அந்த கிரௌஞ்ச மலை. பேர்பட்ட பராக்கிரமமா முருகப்பெருமானோட வேல். குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று. அப்படி உன்னோட பராக்கிரமத்தை ஒரு முகத்தால காட்டினேன், உன்னோட குழந்தைத்தனத்தை காட்டினேன், உன்னோட ஞான முகத்தை அப்பாவுக்கு உபதேசம் பண்றதை காட்டினேன், அடியார்கள்ட்டு உன்னோட கருண முகத்தை காட்டினேன், வெளியிட்டு உன்னோட அன்பு முகத்தை காதல் முகத்தை காட்டினேன், அசுரர்கள்ட்ட உன்னோட வீர முகத்தை காட்டினேன். ஆனா இவ்வளவுதானாப்பா உனக்கு இன்னும் அநேகமான லீலைகள் இருக்கே. ஆனா 6 முகம் 12 கைன்னு தானே உன்னை சொல்றா. இது என்ன அர்த்தம்ங்கிறாரு? நீயே சொல்லு. 6 முகமான பொருள் நீ அருளல் வேண்டும்ங்கிற. ஆதி அருணாச்சலம், அருணாச்சலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானே உனக்கு 6 முகம் தானா? கோடான கோடி லீலைகள் பண்ணின நீ, கோடான கோடி முகம் உள்ளவன், கோடான கோடி கரங்கள் உள்ளவன், உன் மகிமையை சொல்ல முடியுமாங்கிற. இந்த அருணாச்சலத்தில் தான் அவர் ஆட்கொள்ளப்பட்டதுங்கிறார் சுவாமி. திருவண்ணாமலையில் தான் அவர் பிறந்தார், அங்குதான் வாழ்ந்தார், அங்குதான் ஆட்கொள்ளப்பட்டார். இந்த ஆட்கொள்ளப்படுதல்ங்கிறது ரொம்ப பெரிய வார்த்தை. ஏன்னா அனுகிரகம் பண்றதுக்கு பகவான் காத்துன்னு இருக்கார். அனுகிரகத்தை வாங்கிக்கிறதுக்கு நம்ம தயாராக இல்லை. அதுதான் விஷயம். ரமண பகவான் ஒருத்தர் சொன்னார், பகவானே அனுகிரகம் பண்ணணும்னார். அது இருந்துட்டே இருக்குவாய், நீர் இடைஞ்சல் பண்ணாமல் இருந்தாங்க. அது இருந்துன்னா இருக்கு. நான் வீட்டுக்குள்ள கதவெல்லாம் ஜாத்தின்னு உட்காந்து சூரிய வெளிச்சம் மேலே படவே இல்லையேன்னா நான் தானே முட்டாள். வெளியில் வெளிச்சம் இருக்கு, நீ போய் நின்று தானே அர்த்தம். அப்படி அனுகிரகம் இருந்துட்டே இருக்கு. அந்த அனுகிரகத்தை வாங்கி கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது நமக்கு இருக்கணும் இல்லையா? பச்சை மயில் வாகனம்னு ஒரு பாட்டு பஜனையில் பாடுவா, நீங்க கேட்டிருப்பேன். முருகதாஸ் ரொம்ப தான் பாடுவேன். பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனேவா, என் இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தே எள்ளளவும் பயமில்லையே. அதுல வரும் வெள்ளமது பள்ளத்தனிலே வீழும் தன்மை போல் உள்ளத்தனிலே மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எந்தன் கள்ளமெல்லாம் அகன்றதப்பா. பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனேவா, என் இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தே எள்ளளவும் பயமில்லையே. வெள்ளம் அது பள்ளந்தனிலே வீழும். குழிவா இருக்கிற இடத்துல தான் வெள்ளம் வந்து விழ முடியுமே தவிர மேடா இருக்கிற இடத்துல வெள்ளம் விழ முடியுமோ இல்லையா? அந்த வெள்ளம் வேணும்னா அங்க பள்ளம் வேணும். அது மாதிரி எங்க அடக்கம் இருக்கோ, எங்க பணி இருக்கோ, அங்கதான் அருள் வெள்ளம் வந்து விழுமா. என் உள்ளத்துல உன்னோட அருள் வெள்ளம் வரணும்னா அந்த உள்ளம் பள்ளமா இருக்கணும் இல்லையோ, பணிவோடு இருக்கணும் இல்லையோ? அப்படி இருக்கிறவாளுக்கு தான் அது கிடைக்கும். அவர் அந்த நிலைமை ஏற்பட்ட பிறகுதான் முருகன் அவர் ஆட்கொண்டார்னு இருக்கு சரித்திரம். அருணகிரிநாதர் சரித்திரத்தில் நிறைய பாடபேதங்கள், மாறுபாடுகள், வேறுபாடுகள்லாம் உண்டு. காலம் என்னன்னா 15வது நூற்றாண்டு, இன்னைக்கு ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அவருடைய திருப்புகள் உலகம் பூரா பரவி இருக்கு. தமிழ் தெரிஞ்சவா, முருகபக்தி உள்ளவா, திருப்புகள் தெரியாத ஒரு ஆள் இருக்க முடியாது. நம்ம சனாதன தர்மத்தில் உள்ள அத்தனை விஷயங்களும் அதுல சாரமாக இருக்கு. அத்தனை புராணங்கள், வேத விஷயங்கள், குண்டலினி யோகம் பற்றின விஷயங்கள், நிறைய சூக்ஷ்மமான ரகசியங்கள், மந்திர அக்ஷரங்கள் அவ்வளவு அடக்கி ஒருத்தரால எழுத முடியுமா? வாக்குக்கு அருணகிரின்னு பேர். அவர் உட்காந்து காக்குக்கா வாக்குவான்னு பார்த்து எழுதல, அப்படியே புங்கானு புங்கம்னு சொல்லுவோம். அப்படி பொங்கி வரக்கூடிய அந்த தமிழ் வெள்ளம், அருள் வெள்ளத்தில் அப்படி எழுதி தள்ளியிருக்கார். நம்ம இங்க செவ்வாய்க்கிழமை நாதவிந்து கலாதீனமோ நம்ம போடுறோமே, அந்த ஒரு பாட்டுக்கு அர்த்தம் சொல்றதுக்கு நமக்கு நேரம் காணாது. அவ்வளவு விஷயம் அவருக்கு. அந்த ஊர்ல திருவண்ணாமலையில் இருந்த முத்தம்மைங்கிறவளோட பிள்ளையாக ஒரு அவதாரம் பண்ணினார். அவருக்கு ஒரு அக்கா இருந்திருக்கா. அவர் வாழ்க்கையில இளமையில நிறைய தவறுகள்லாம் பண்ணி அதனால தொழுநோய் வந்து அப்புறம் திருந்தினார், தற்கொலை பண்ணிக்க போனார், முருகன் அனுகிரகம் பண்ணார்னு பொதுவாக வழங்கப்படுகிற சரித்திரம். திரைப்படமும் அப்படித்தான் வந்திருக்கு. இதை பாம்பன் சுவாமிகள், வாகீச கலாநிதி, கீவாஜா முதலானவர்கள்லாம் மறுக்கிறார். அவ என்ன சொல்றா,
வாழ்நாளில் அயோக்கியத்தனமே பண்ணிவிட்டு காமாந்தகாரகனாக இருந்துவிட்டு உடம்புல குஷ்டரோகம் வந்து எல்லாரும் ஒதுக்குற நிலைமையில தற்கொலை பண்ணிக்க போறேன்னு ஒருத்தன் வரான்னா, அந்த மாதிரி கேஸு 1 2 உலகத்தில் இவனுக்கெல்லாம் முருகனா வருவான், முருகப்பெருமான் வருவானு கேட்குறான். அதனால அதை தாண்டின ஒரு விஷயம் அங்கே இருக்கணுங்கிறது தெளிவாக தெரியாது. ஆனால் அவர் பாட்டுலேயும் அப்படித்தானே இருக்கு. நான் இப்படி இருந்தேனேங்கிற வளைபட்ட கைமாதோடு மக்கள் என்னும் தலைபட்டு அழிய தகுமோ தகுமோ அப்படி சொல்ற. பொண்டாட்டி குடும்பம் குழந்தை இப்படியே இருந்து நான் பந்தத்தில் மாட்டி செத்து போயிடுவேன், நான் முருகா எனக்கு நல்ல கதி கிடையாதாங்கிற. கூர்வேள் விழி மங்கைய கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோங்கிற. எப்படிலாம் நான் வந்து சிங்காரமாக வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டேன், இளமையை கெடுத்து விட்டேனே அப்படிங்கிறார். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அவரோட பாட்டிலேயே தானே இருக்கு அப்படி சில பேர் கேட்குறான். அதுக்கு இந்த மகான்கள் பதில் சொல்றா, நம்ம பாவத்தை என்றைக்குமே நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். அடுத்தவன் பண்ணாததெல்லாம் அவன் தலையில் ஏற்றுறதுக்கு நம்ம தயாராக இருப்போம். நம்ம பண்ணினதை இல்லைன்னு மறைக்க பார்ப்போம், மாட்டினுட்டா ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நம்மளோட குணம். அவன் பகவான்கிட்ட நீ உன்னுடைய உண்மையை சொன்னாதான் உனக்கு அனுகிரகம் கிடைக்கும். இப்போ உனக்கு எப்படி அனுகிரகம் கிடைக்கும்? ஒரு மனுஷன் பண்ணக்கூடிய அத்தனை தவறுகளையும் தான் பண்ணினதாக தன்மேல் பழி ஏற்றுக்கொண்டு அவர் எழுதினார்னு சொன்னார். இப்போ அந்த திருப்புகளை நீ பாடுறதுனாலேயே இல்லையா, திருப்புகளை நீ பாடும் பொழுது உன்னை அறியாமலே நீ பண்ண பாவத்தை நீ ஒத்துக்கிற. ஒரு க்ஷணத்துல உன் மனசு கசியறது. வெளியில் இருக்கிறவன் அருணகிரிநாதர் பாட்டு பாடதான் நினச்சிக்கிட்டோம், நீ என்னுடைய ஓட்டையெல்லாம் வெளியில் வருதுயா முருகா, உனக்கு தான் உண்மை தெரியும் அப்படின்னு நீ அழுதுட்டேன்னா உனக்கு அனுகிரகம் கிடைக்கும். அதுக்காக நமக்காக அவள் எழுதி வச்சதுன்னு சொல்கிறான். இதுக்கு என்ன பிரமாணம்னா, நிறைய மகான்கள் அப்படி எழுதியிருக்கான், ஒத்த 2 பேர்ல. லக்ஷ்மி நரசிம்மா மமதேகி கராவலம்பம்னு ஆச்சாரியால் கராவலம்ப ஸ்தோத்திரம் எழுதினார். संसार भीकर कवीन्द्र कराभिघात निष्पिष्ट मर्म वपुषगा सकलाप्ति नाश प्राण प्रयाण भव भीति समाकुलस्य लक्ष्मी नृसिंहा मम देहि करावलंबम लक्ष्मी नृसिंहा मम देहि करावलंबम. இந்த சம்சார வாழ்க்கையில லௌகீகத்துல உலகியல நான் மாட்டின்னு இருக்கேனே, இது என் நிலைமை என்ன தெரியுமா? இந்த பயங்கரமான பற்று நிறைந்த பாசம் நிறைந்த இந்த வாழ்க்கை இருக்கே, இது ஒரு மதம் பிடிச்ச யானைட்ட மாட்டின்றவனோட நிலைமை தான் எனக்கு. அது என்ன பண்றது? யானை மதம் பிடிச்ச யானைட்ட மாட்டினா என்ன ஆகும்? சொல்லிட்டு தூக்கி போட்டு மிதிச்சு விடுமே. அப்படி என்னை மிதிச்சு துவம்சம் பண்ணி என்னுடைய சரீரம் என் மனசு எல்லாத்தையும் அழிக்கிறது. நான் பாதி வாழ்க்கை கழிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை தப்புன்னு தெரிஞ்சுட்டு இருக்கேன். இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. என் புலன்கள்லாம் செயலிழந்து போயிடுது, உடம்புல இருக்கிற அங்கங்கள்லாம் நொறுங்கி போயிடுது, மனசு தளர்ந்து போயிடுது. எனக்கு இன்னொரு வாழ்க்கை கிடைச்சா நல்லபடியாக நான் வாழ்வேனே என்னமோ, ஆனால் இப்போ இது காலம் கடந்து போயிடுது. இன்னும் ஒண்ணுதான் பாக்கி இருக்கு. என்ன? மரணம் காத்துட்டு இருக்கு எனக்கு. அதுவும் எப்பேற்பட்டதுன்னா பயங்கரமான ஒரு அனுபவம்ங்கிறார் சுவாமி. மரணம்ங்கிறது பயங்கர அனுபவம். அது அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு குருவருள் வேணுங்க. மரணத்தை மகோத்சவமாக மாற்றிக்கொள்வோங்கிற நாள் கணக்கா படுத்துண்டு இல்லையா, இல்லும் இளையோரும் மெல்ல அயலாகங்கிற அருணகிரிநாதர் ரொம்ப அழகான வார்த்தை. கொஞ்சம் கொஞ்சமா பிராணன் ஒடுங்கின்னு இருக்கு, கண்ணு திறக்க முடியல, கஷ்டப்பட்டு இடுக்கி பார்க்க வேண்டியிருக்கு. சொந்தக்காரெல்லாம் சுற்றி நிற்கிறா, பொண்டாட்டி நிற்கிறா, புள்ள நிற்கிறான், எல்லாம் சொந்தக்காரெல்லாம் நிற்கிறா. ஆனால் அவளை பார்த்து பேச முடியல, வாய் செயலிழந்து போயிடுத்து, பேசுறது பாதி கேட்கறது கேட்கல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பல்பு ஃபியூஸ் ஆகிற மாதிரி உள்ள போறது. இல்லும் இளையோரும் மெல்ல அயலாக வல்லருமை மாய சமணம்.
தர்மம் கடால ஏறி யம தர்மனும் தூதாலும் வரா. அவ வர்றதுக்கு முன்னாடி கார்மாமிசை காலல் வரில் கலப தேர்மாமிசை வந்து எதிரப்படுவாங்கிற. அவன் எருமக்கடால் வர்றதுக்கு முன்னாடி மயில்வாரத்து வந்து என்னை கூட்டின்னு போயிடுப்பா அப்படிங்கிற. இந்த மரணம்ங்கிறது அப்படி கேஷுவலாக இருக்கணுமா. இந்த திரையம்பகம் மந்திரத்தை சொல்லுவா இல்லையா, உருவாருக்கும் வந்தனான் அப்படின்னு, பழுத்த வெள்ளரி பழம் காம்பிலிருந்து நழுவது போல அப்படி பிராணன் அப்படி நடந்துட்டா சுவாமி மரணத்தை மகோத்சவமாக மாற்றிக்கொள்வோம்னு சொல்லுவார். அப்படி ஒரு நிலைமை வந்தால் தான் அது பாக்கியம். நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதையே பிராணன் போகிறது, சுவாமி தியானம் பண்ணுறதையே பிராணன் போகிறது, அதெல்லாம் பாக்கியம் இல்லையா? போன வருஷம் கன்னியாகுமரி போயிருந்தேன். டாக்டர் மகாதேவன்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போயிருந்தேன். ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு என்னை தபோவனத்துக்கு ஏற்றி அனுப்பிச்சார் காரில், அவரோட வண்டியிலேயே. டிரைவர்கிட்ட சொன்னால் நீ போய் அங்கே பாகவத்தில் இறக்கி விட்டு மறுநாள் பாத பூஜை பண்ணிவிட்டு இந்த பிரசாதம் எடுத்துட்டு வா, எனக்கு இப்போ வர்றதுக்கு இல்லைன்னா. டிரைவர் வந்து என்னை கொண்ட விட்டார். மறுநாள் டாக்டருடைய நட்சத்திரம் எல்லாம் சொல்லி பணம் கட்டிட்டார். பாத பூஜை நடந்தது. பிரசாதத்தை எடுத்துட்டு இவர் போகிறார். ஏப்ரல் 8ஆம் தேதி காத்தால பூஜை முடிஞ்சு போன வருஷம் கிளம்பி போயிட்டு இருக்கார். ஊரை நெருங்க போற நாகர்கோவில் கிட்டக்க தரிசனம் கோப்புங்கிற கிராமம். டாக்டர் ஃபோன் பண்ணுறார், என்னப்பா எங்கே இருக்க, என்ன ஏன்னு காணும்? சாமி வந்துட்டான், ஒரு 20 நிமிஷத்தை வந்துடுவேன், பாத பூஜை பண்ணிட்டேன், பிரசாதம் கொண்டு வரேன், பிரசாதத்துக்காக ஏன் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னா. சாயந்தரம்னா இன்னைக்கு எல்லாத்தையும் ரொம்ப நல்லா பேசியிருக்கார். ஒன்றும் உடம்புக்கு ஒன்றும் இல்லை. 20 நிமிஷம் கழிச்சு இவன் வந்தான். அவர் ஒய்ஃப் சொன்னால் தூங்கிட்டார்ப்பா, ரொம்ப டயர்டாக இருந்தது, என்ன பிரசாத்துக்காக வெயிட் பண்ணிட்டு, பரவாயில்ல நீ போய் பாரு, முழிச்சுட்டு இருந்தால் கொடுத்துருன்னு தலைமாட்டில் வச்சுட்டு போயிடுங்க. உள்ளே போனால் நல்லா கொட்டை விட்டு தூங்குறார். தலைமாட்டில் வச்சுட்டு அம்மா பிரசாதம் வச்சுட்டேம்மா, ஐயா ஏந்திருந்தா சொல்லுங்கன்னு போயிட்டான். இவன் வேலையெல்லாம் முடிச்சுன்னு சத்த கழிச்சு உள்ளே போகிறா, ஆள் இல்லை. கடைசி நிமிஷம் பிரசாத ரூபமாக வந்து சுவாமி கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிருக்க. கிடைக்குமா? திணறலை, திக்கலை, ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி டியூபு போட்டு வெண்டிலேட்டரில் வச்சுருக்கோம் சார் அப்படின்னு சொல்லாமல் இல்லையா? ஒருத்தன் தெரிஞ்ச பையன் ஒருத்தன் சொன்னால், அவர் பெரிய கோட்டீஸ்வரனா, அவருக்கு இந்த ஊரில் ட்ரீட்மெண்ட்டு கிடைக்கலன்ட்டு அங்கே அமெரிக்கா கூட்டின்னு போயிட்டா. ஒரு நாளைக்கு எத்தனையோ டாலர், லட்சக்கணக்கான செலவு. அவன் டாக்டர் சொல்கிறான் வெண்டிலேட்டரில் தான் அவர் உயிரோடு இருக்க முடியும்னு சொல்கிறான். வாடகை அப்படி இருக்குது, பழைக்கிறதுக்கு வழி இல்லைன்னு சொல்கிறான். அப்புறம் வேறு வழி இல்லாமல் இவர் நேர கிட்டக்க போய் பையன்கிட்ட சொன்னாராம், இதான் நிலைமைன்னு. பையன் வந்து, அப்பா நீங்கள் எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி இவ்வளோதான் பண்ணிவிட்டேன், ரொம்ப தேங்க்ஸு, ஆஃப் பண்ணிவிட்டாங்க, வேண்டித்தேன், முடிஞ்சு போயிட்டேன். அவர் போகிற இனிமேல் நான் பணங்கரை ஒழிக்க முடியாதுன்ட்டான். எந்த நிமிஷம் என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியும் இல்லையா? அப்போ உடம்புல தெம்பு இருக்கும் பொழுது சத்சங்கத்தை நாடி பகவன் நாமா சொல்லி குரு சேவை பண்ணி குரு கிருபைக்கு பாத்திரமாயிட்டா தப்பிச்சோ. மனம் போனபடி வாழ்ந்துட்டா அதோட பலனை அனுபவிச்சுதான் நான், வேற வழி இல்லையே. அப்ப இவன் மனம் போனபடி வாழ்ந்தான்னு சொல்ற கருத்தை பாம்பன் சுவாமிகள், கீவாஜா மாதிரி மகான்கள்லாம் மறுக்கிறான். அருணகிரிநாதர் அப்படிப்பட்டவர் இல்லை. ஏன் அப்படிப்பட்டவர் இல்லைன்னா, அப்படிப்பட்டவராக இருந்திருந்தா அயோக்கியத்தனம் பண்ணி சூசைட் பண்ணிருக்கலாம், முருகப்பெருமான் வரமாட்டாங்க. முருகப்பெருமான் நேரம் வந்து ஒருத்தனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னா எப்பேற்பட்ட ஆளா இருக்கணும், தரிசனம் கிடைச்சிடுமா அவ்வளவு சுலபமா? அப்படின்னா இவர் பக்தி பண்ணி இருந்திருக்கணும். வியாதி வைக்க வந்திருக்கலாம், அதை மறுக்கல. வியாதி வந்திருக்கலாம். வியாதி எத்தனையோ பேருக்கு வருது. அனந்தராம தீட்சிதர் கூட உடம்பு முடியாம போச்சு. குருவாயூர் போய் உட்காண்டிருந்து நாராயணியம் படிச்சு பாவ சப்தாகம் பண்ணி குருவாயூரப்பன் பிரசாதத்தினால உடம்பு குணமாச்சுங்கிறத ஸ்வதைல சம்சேவக ரோகஹத்ரே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே நாராயண 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 நாராயண
நாராயண நாராயண நாராயண நாராயணா. அவரே பதிவு பண்ணியிருக்கிறதெல்லாம் சத்தியம். உடம்பு பிராரப்த வசாத்து வியாதி வரும், அதை பிரார்த்தனையினால்தான் குணப்படுத்திக்கணுங்கிறத மகான்கள் காட்டியிருக்கா. வயிற்று வலி வந்தது, கேரளாக்காரர் தான் ஆச்சாரியாள். யாராவது ஒரு வைத்தியத்தை மருந்து பண்ணிட்டு இருக்கக்கூடாதா? திருச்செந்தூரில் போய் முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணி அந்த பத்திர விபூதி வாங்கி குணமாச்சுங்கிறத சுப்பிரமணிய பஜங்கத்தில் அவரே எழுதி வச்சிருக்கார். அப்போ மகான்கள் நமக்கு வழி காட்டுறா. குணப்படுத்த முடியாத வயத்து வலி கூற்றாயினவாறு பாடினார் அப்பர் பெருமான், குணமாச்சு திருவதிகை வீரட்டானத்தில் பெரிய புராண சரித்திரம். கண்ணு போயிடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமி காஞ்சிபுரத்திலையும் திருவாரூர்லையும் பாடி பதிகம் பாடி கண் பெற்றார்னு சரித்திரம். பகவானை பிரார்த்தனை அப்படின்னா அது நடக்கும். அப்படி இவருக்கு உடம்பு முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இவர் தற்கொலை பண்ணிக்க பார்த்து கோபுரத்து மேலே ஏறினார். அப்படி ஒரு சரித்திரம் உண்டு. பாம்பன் சுவாமிகள் அதையும் ஒத்துக்கல. அவர் என்ன சொல்றார், அவர் வந்து அருள் கவி, இந்த பாடல்கள்லாம் எழுதினார். முருகப்பெருமான் அவருடைய வாஸ்தவமான ஸ்வரூபத்தில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தரிசனம் கிடைக்கலங்கிற தாபத்தில் தான் மேலேந்து விழுந்தாருங்க. அவரோட தரிசனம். ஆக அவர் கோபுரத்து மேலே இருந்து கீழே விழுந்தார். விழும்போது கையில் 10,000 திருப்புகள் இருந்துதான். அப்படியே அதை நழுவ விட்டுட்டு குதிச்சுட்டார். பகவான் கோபுரத்து இளையனார் வந்து முருகப்பெருமான் வந்து அவரை தாங்கி பிடிச்சுட்டார். பாமன் சுவாமி எழுதுறார், பூரணனை தரிசிக்க பிராணனை விடுவது வழி இல்லைங்கிறார். சொத்து போன பேயா சுத்துவேன், என்கிட்ட வர முடியாது அப்படின்னு உட்காத்தி வச்சு நாக்கில் அக்ஷரம் எழுதினார். ஒரு குருவாக தான் தரிசனம் கொடுத்திருக்கார். முருகனா தரிசனம் கொடுக்கல. ஏன்னா அதுக்கான காலம் இன்னும் கனியணுங்கிறதுக்காக. தெய்வத்தை இருந்தா காட்டுன்னு நாஸ்திகவாதி சொல்றான். பார்த்தா நீ தாங்க மாட்டேன்னு தாண்டா வராமல் இருக்கேங்கிற சுவாமி. உன்னால தாங்க முடியாது. நான் வந்தேன்னா நீ பார்க்குற மாதிரி வடிவத்தில் இதை உட்காந்துன்னு இருக்கேன், இப்படி பார்த்துக்கோ. அர்ச்சாவதார மூர்த்தியா கண் குளிர குளிர குளிர்ப்பார். அத்புத தவளஸ்வரூபான்னு உட்காந்துன்னு இருக்க, கண் குளிர்ப்பார். பிரார்த்தனை பண்ணு, நான் எல்லாம் நடத்தி வைக்கிறேன், குறையெல்லாம் தீர்த்து வைக்கிறேன். என்னை நேர பார்த்து என்ன பண்ண போற பார்க்கறதுக்கு அந்த தகுதி உனக்கு வேண்டாமாங்கிற. ரெண்டுங்க சரித்திரத்துலேயே அதுக்கெல்லாம் பிரமாணம் வருது. பிரபுதேவ மகாராஜன் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணும்போது கண்ணு போன சரித்திரமும் இருக்கு. அதனால பகவானை பார்க்கறதுக்கு உண்டான அந்த தகுதி நமக்கு உண்டாகணும். அப்போ அதுவரையில் பகவான் என்ன பண்றார், அந்த பகவானே தான் நம்மள மாதிரி மனுஷ வடிவத்தில் ஒரு ஞானியாக குருநாதராக வர. குருநாதர் மனுஷ ரூபமாக பார்த்துட்டானா அவன் பாபின்னே சொல்றது குரு கீதை. சாட்சாத் பகவான் தான் குரு ரூபமாக வராருங்கிற தெளிவு இருக்கணும். அதனால தான் பின்னாடி பாடும்போது திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்போடுருவ பொறுவடி வேலும் கடம்பும் தடம்பியும் 6 மறுவடிவான வதனங்கள் 6 மலர்கண்களும் என் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குதிப்பட்டேன் இல்லையா. முருகனை 6 முகம் 12 கையோட அப்படி வர்ணிச்சுட்டோ. அதெல்லாம் யார் வேணா பார்த்துக்கிட்டீங்க. எனக்கு என் குருநாதனா வாயிருந்தது, என் குருநாதனா காட்சி கொடு. மாணிக்க வாசகரும் கோவில் கோவிலாக போய் என்ன கதறினார், குருந்த மத்தரில் அனுகிரகம் பண்ணினா அந்த குருநாதனா எனக்கு நீ காட்சி கொடு. அதுதானே வாழ்வு. திருவாரும் தென்புலியூர் திருச்சிற்றம்பலநாதன் குருநாதனாக வந்து குறை தீர்க்க கனவு கண்டேன் வருவாரோ. குருநாதன் ரூபத்தில் தான் சாட்சாத் பகவானா வரணும். எனக்கு அப்படிதான் தரிசனம் கொடுக்கணும்னு கேட்கிறேன். அப்படி வந்து இவருக்கு அனுகிரகம் பண்ணி நாக்கில் அக்ஷரம் எழுதி அவரை தபஸில் உட்காத்தி வச்சார். அதெல்லாம் அனுபவத்தில் பின்னாடி கந்தர் அனுபவத்தில் எழுதுறார். அவர் அனுபூத்தினாலே அனுபவம்னு அர்த்தம், விபூதினா ஐஸ்வர்யம்னு அர்த்தம். அந்த அனுபவத்தை எழுதினது உலகியல் மக்களோட அனுபவத்தை, அவளுக்கு பக்தி வர வேண்டிய விஷயத்தை, கர்மமயமான வாழ்க்கையிலிருந்து பக்திக்கு வந்து ஞானம் வர்றதுக்கான வழியை காட்டினது திருப்புகள். அந்த பக்திமயமான வாழ்க்கையில பகவானை எப்படி அனுபவிக்கணுங்கிற அந்த அலங்காரத்தை சொல்றது கந்தர் அலங்காரம். பக்தி வந்த பிறகு ஞானம் சித்தியான உடனே அந்த ஞான அனுபவத்தை சொல்றது கந்தர் அனுபூதி. பண்டகிநாதனுடைய அநேகமான வெளிப்பாடுகள் இது 3 ரொம்ப முக்கியமானது.
கந்தன் அனுபூதி அவர் கிளி வடிவத்தில் இருந்து பாடினாருங்கிறது சரித்திரம். அது சுவாமியாக சொல்லிட்டு வர முருகப்பெருமான் அவருக்கு எப்படி அனுகிரகம் பண்ணி எப்படி நிஷ்ட அனுபூதியில் அவர் உட்கார்ந்திருந்தார். அதுக்கப்புறம் முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுத்து எப்படி திருப்புகள் பாடினார் அப்படிங்கிற விஷயத்தை அடுத்த பௌர்ணமி சத்சங்கத்தை நாம் அனுபவிக்கலாம். சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.